வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். விஜய் கடைசியில கோர்ட்டுக்கே போய் இவங்க செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்பதான் விஜய்க்கே ஆப்பு விழுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து விஜயே கைதாகிற அளவுக்கு வந்துருது. இதை பத்தி இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். விஜய் கொடுத்த கேஸ் பாத்தீங்கன்னா கடைசியில கோர்ட்டு வரலும் போயிருது. விஜய் கிட்ட வாபஸ் வாங்க சொல்லி இவங்க எவ்வளவோ சொல்லி விஜய் கேட்காம கடைசியில கோர்ட்டு வரலும் கொண்டு போயிடுறாங்களா. இந்த சமயத்துலதான் எப்படியாச்சும் விஜயோட லவ்வரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒவ்வொரு பக்கமா தேடி கடைசியில பாலாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. வீராவும் பிருந்தாவும் அவரை கூட்டிட்டு வந்துகிட்டே பாலா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவர்கிட்ட எல்லாத்தையும் கறந்துடுறாங்க. வீடியோ வேற எடுத்துடுறாங்க பிருந்தா. இந்த சமயத்துல தான் கோர்ட்டு கேஸ் காலையில வரப்போகுது. இந்த சமயத்துல தான் கோர்ட்ல கேஸ் ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் குற்றவாளிகளான நம்ம மாறன் கார்த்தி ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வந்து கூண்டுல நிக்க வைக்கிறாங்க. நாங்க எந்த தப்புமே செய்யல அப்படின்னு தான் மாறன் கார்த்தி ரெண்டு பேருமே சொல்றாங்க. ஆனா விஜய கூப்பிட்டு நீ என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, ஐயா இவங்க ரெண்டு பேரும் என்னை பயங்கர கொடுமைப்படுத்திட்டாங்க, எனக்கு தெரியாமையே தாலி கட்டிட்டாரு கார்த்திக் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் மாறன் கடத்திட்டு போய் அடிச்சது வீட்டுல பண்ண கொடுமை. அது மட்டும் இல்லைங்க ஐயா, இந்த மாறன் சேர்ந்துக்கிட்டு கார்த்திக் கூட சேர்ந்துக்கிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டாரு கார்த்தி, எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு வேற சொன்னோன்னே அங்க இருக்கிற ஜட்ஜுக்கு பயங்கர கோவம் வந்துருது. என்னையா நினைச்சிட்டு இருக்க, ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டு அடுத்த பொண்ணுக்கும் தாலி வேற கட்டியிருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு ஜட்ஜு பயங்கரமா திட்டுறாங்க. அப்படி கேளுங்கய்யா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாயா, கல்யாணம் பண்ணப்போ எனக்கு விருப்பப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணலைங்கய்யா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. கல்யாணத்துக்கு முத நாள் இவங்கள மானபங்கப்படுத்தினதாகவும் அதுக்கு அடுத்த நாள் இவங்க சொன்னனால தாலியை கார்த்திக்கு விருப்பம் இல்லாம கட்டிட்டதாகவும் சொல்லிட்டு அப்புறம் தான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுவும் அந்த கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணாங்களா அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எங்க யாருக்குமே தெரியாம அப்படிங்கிற விஷயத்தையும் விஜய் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஜட்ஜு கார்த்தி மாறன் தரப்பு வக்கீல் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கேக்குறாங்க, என்னையா இவ்வளவு தப்பெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் மறைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்கன்னு வேற நீங்க வாதாடிட்டு இருக்கீங்க, என்ன நியாயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு வக்கீல திட்டுறாங்க. விஜய் தரப்பு வக்கீல் இருக்கார்ல அவரு சொல்றாரு, ஆமாங்க ஐயா பயங்கர கொடுமைகள்லாம் பண்ணிருக்காங்க, நேத்து சாட்டையில வேற அடிச்சிருக்காங்க ஐயா, எனது கட்சிக்காரர் தாங்க முடியாத வழியில இருக்காங்க, டாக்டர் சர்டிபிகேட்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட்டை வேற கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மாறன் கார்த்திக் கிட்ட கேக்குறாங்க, என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, பொண்ணுன்னா கிள்ளிக்கீரை நினைச்சுக்கிட்டு இவ்வளவு மிரட்டி இருக்கீங்க, நீங்க இது எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க நிரூபணம் ஆச்சுன்னா நீங்க ஆயுள் முழுக்க ஜெயில தான் உங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும், வெளியெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லவும், ஐயா நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேக்குறீங்களா அப்படின்னு மாறன் சொல்றாரு. அப்போ விஜயோட வக்கீல் சொல்றாங்க, ஐயா அவங்க சொல்றது பூரா பொய் தாங்க ஐயா, உண்மை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, இந்த கேஸை திசை திருப்புறதுக்காக ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க ஐயா, நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு விஜயோட வக்கீல் சொல்றாங்க. அதுக்கு அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட வக்கீல் எழுந்திரிச்சிட்டு, அவங்க சொல்றதை நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு ரெண்டு தரப்பு நியாயத்தையும் வச்சு பார்த்து நீங்க சொல்லுங்க, மாறன் கார்த்திக் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஜட்ஜு, சரி நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மாறன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஐயா அந்த விஜய் எல்லாமே சொன்னது பூரா பொய் தாங்க ஐயா, விஜய் எங்க மாமாவோட பொண்ணு, அவ எங்க குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஐயோ யுவரானர் அவ சொல்றதெல்லாம் கேட்காதுங்க யுவரானர், எல்லாமே பொய் பொய்யா சொல்றாங்க, நான் எதுக்கு யுவரானர் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லவும், அம்மா நீ பேசுற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசாம இருந்தாங்கல்ல, இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க, நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு ஜட்ஜு. வேற வழியில பேச முடியாது அதனால அமைதியா இருக்காங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. அதுக்கப்புறம் மாறன் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணத்துக்கு யாரு கூட கார்த்திக் கூட கல்யாணம் நிச்சயமாச்சு அப்படிங்கிற விஷயத்தையும், அதுக்கப்புறம் ஐயா குடிச்சிட்டு போதையில விஜய மானபங்கம் படுத்தினதா சொல்றாங்க விஜய், ஆனா அது உண்மை இல்லைங்க ஐயா, நானும் அவங்க கூட தான் இருந்தேன், அவன் கல்யாணம்னால குடிக்கல, நாங்களும் குடிக்கல, என் அண்ணன் தான் குடிச்சான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அவன் சுய நினைவோட தான் ரூம்ல போய் படுத்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இவங்க சொல்றதுக்கு எந்த வித சான்ஸுமே இல்ல, அதே மாதிரி அவங்க குடிச்ச பால்ல தான் ஏதோ ஒண்ணு கலந்துருக்கு, அந்த பாலை கொண்டு வந்து கொடுத்தது விஜய் தான் அப்படின்னு சொல்றப்போ அப்போ கண்மணி டப்புன்னு எழுந்திருக்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, ஐயா நான் ஒரு விஷயத்த சொல்லணும் இந்த கோர்ட்டுல, இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ இது வேற வருதா, சொல்லிருமே உண்மையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க விஜய். சரி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கண்மணியை கோர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்புறம் அந்த கூண்டுல சொல்றாங்க, ஐயா இந்த தப்பை நான் செஞ்சது பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, இந்த விஷயத்தை இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே சொல்லல, என் தங்கச்சிக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக முதல்ல இவங்க மேல கோபமா இருந்தேன், அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன், பால்ல மயக்க மருந்த கலந்து நான் தான் வேற ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்மணி இதை கேட்ட உடனேவே எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. அப்போ ஊர்ஜிதம் ஆயிடுச்சு, என்னன்னா இந்த பால்ல ஏதோ ஒரு மயக்க மருந்த கலந்துதான்
கார்த்திக்கு கொடுத்துருக்காங்கன்னு. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஐயா குடிச்சா போதையில ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க. அது தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனா மயக்க மருந்து எங்க அண்ணி கலந்து குடுத்துருக்காங்க. அந்த மயக்கத்துல இருக்கிறப்போ என்ன அந்த பொண்ண பண்ண முடியும்? நீங்க அத முதல்ல யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு மாறன் சொல்றாங்க. மாறன் சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான் அப்படின்னு ஜட்ஜும் சொல்றாரு. ஐயா என்னங்கய்யா ஒரு பொம்பளை புள்ள பேச்சை வேற பக்கம் தான் எடுபடாதுன்னு பார்த்தா இந்த கோர்ட்டுலயே எடுபடாம போயிருச்சா கடவுளே, நீங்க தான் எனக்கு வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜி. இன்னொரு விஷயத்த கண்மணி சொல்றாங்க. ஜட்ஜையா நான் ஏற்கனவே விஜி கூட நான் பழகி இருக்கேன். விஜி என்கிட்ட சொன்னது இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது எனக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் விஜி எடுத்து வைக்கிறப்போ ஒவ்வொன்றும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வா. நான் வந்து அவகிட்ட அவளுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தனால எல்லா விஷயத்தையுமே சொன்னா. அதே மாதிரி கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொன்ன விஷயத்தையும் இவங்க சொல்றாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்றாங்கன்னா, என் வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக இப்படி பண்ணேன். கார்த்தி மச்சான் பிருந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால என்னோட வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக இது பண்ணேன். இது என்ன பெரிய தப்பா அப்படின்னு வேற கேக்குறாங்க. அது ஜட்ஜு சொல்றாரு, என்னதான் நீ சொன்னேனாலும் இது தப்பு தான் அப்படின்னு ஜட்ஜுன்னு சொல்றாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருமா, நானா மாறன் கிட்டேயும் கார்த்திக் கிட்டேயும் கேட்டுட்டு அப்புறம் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு ஜட்ஜு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. அதாவது மாறனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அவங்க குடிசைய தீ வச்சாங்கல்ல அது முதல் கொண்டு எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றாரு மாறன். இதெல்லாம் கேட்டுட்டு ஜட்ஜி அதிர்ச்சி ஆயிராரு. ஏமா பாக்கறதுக்கு சுண்டக்கா மாதிரி இருக்கிற, ஆனா என்னம்மா இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு. ஐயா அவங்க அப்படித்தாங்க ஐயா பொய் சொல்லுவாங்க, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லவும், சார் இவங்களுக்கு வேணா சம்மந்தம் இல்லைன்னு இப்படி பொய் சொல்லலாம் சார், இவங்க அம்மா விஷயத்தை கேளுங்க, அவங்களும் திருட்டு வேலையெல்லாம் நிறைய செய்யறவங்க தான் சார், வேணும்னாலும் கேட்டு பாருங்க, போலீஸ் கிட்ட கேளுங்க, அவங்க பேர்ல நிறைய கேஸ் வேற இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா ஜட்ஜி சொல்றாரு, இந்த பொண்ணு மேல தப்பு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு விஷயத்த நான் ஊர்ஜிதப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னா விஜய் கல்யாணத்துக்கு முன்னாடியே கார்த்திக் விஜயை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதனால வெர்ஜினாலிட்டி டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க. கண்மணி வள்ளி கிட்ட உட்காந்துருக்காங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னு கண்மணி கிட்ட வள்ளி கேக்குறாங்க. அம்மா கன்னித்தன்மை டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா, இவ இன்னும் கன்னித்தன்மையோட தான் இருக்காளா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும், மாட்டுனா அம்மாவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க வள்ளி. இதை கேட்டோன்னே விஜய்க்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஏங்க ஐயா நான் சொல்றேன் நீங்க நம்ப மாட்டீங்களா, அப்ப பொம்பளைகளை நம்பவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், அம்மா நீ வேற ரூட்ல கொண்டு போற, நான் பெண்களை மதிக்கிறேன், பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன், ஆனா அதே விஷயத்துல நேர்மை இல்லாம இருக்கிற பெண்களும் சரி ஆண்களையும் நான் மதிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை டெஸ்ட் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை, அதுதான் ஏற்கனவே கன்னித்தன்மையை இழந்துட்டேன்னு நீ சொல்லியிருக்கேல்ல, நீ டெஸ்ட் பண்றதுல உனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அதுதான்டா பயமே அப்படின்னு நினைச்சிட்டு, சார் இல்ல சார் அப்படிங்கவும், இதை தள்ளி எல்லாம் போட வேணாம், உடனே டாக்டரை வர சொல்லி இப்பவே டெஸ்ட் பண்ணிருங்க, இந்த கோர்ட் வளாகத்திலே இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போச்சு போ மாட்டுனா அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. வக்கீலும் உடனே டாக்டருக்கு கவர்மெண்ட் டாக்டர் தான் கூப்பிடுறாங்க. டாக்டரும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா டாக்டர் இங்கெல்லாம் செக் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டல் தான் நான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லவும், அப்ப ஜட்ஜு கிட்ட மாறன் சொல்றாங்க, சார் இந்த பொண்ணை நம்பவே முடியாது சார், இந்த விஜய இவ என்ன வேணாலும் கோல்மால் பண்ணி மாத்திருவா சார், அதனால வேண்டாம் இங்கே பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா போலீஸ் பந்தாவஸ்தோட கூடவே மாறன் வீட்டு ஆளுகளையும் அனுப்ப சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய கூப்பிட்டுட்டு அங்கிருந்து போறாங்க. அம்பிகா என்னடி இப்ப பண்றது அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க. கூடவும் அம்பிகாவும் தான் போறாங்க. மா இருமா ஏதாச்சும் ஒண்ணு யோசனை பண்ணலாம் அப்படின்னு விஜய் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வீரா பிருந்தா மட்டும் வரல, கூடவே வந்திருக்காரு. சரி வாங்க கோர்ட்டுக்குள்ள போலாம் ப்ரோ அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க பாலாவை. என்ன சிஸ்டர் இங்க கூட்டிட்டு வர்றீங்க அப்படிங்க, வாங்க அப்புறம் சொல்றேன்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து பார்த்த பின்னாடிதான் தெரியுது வெர்ஜினிட்டி டெஸ்ட்டுக்கு விஜய கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஜட்ஜு வந்து லஞ்சுக்கு போயிருக்காரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஆகும் வர்றதுக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இதை யாரமா கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு கண்மணியும் வள்ளியும் கேக்குறாங்க. இது யாரா, இவன் தான் அந்த நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல பாலா அந்த ஆளு அப்படின்னு சொன்னோன்னே, பாலாவா அப்படின்னு திருத்துன்னு வள்ளி முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சில பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க வீரா வள்ளி கிட்ட, அதனாலதான் அவங்களும் அதிர்ச்சியில பாக்குறாங்க. என் தம்பி நீ தான் விஜய லவ் பண்றியா? ஆமா ஆமா அந்த பல்லலிகையை நான் தான் லவ் பண்றேன் சிங்கப்பள்ளி அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க என்னோட விஜய், எங்க என் விஜய்
அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. பாலா கண்மணி கட்டுப்புல சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உன் ஒய்ஃப வெர்ஜினிட்டி டெஸ்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு உடனே டபக்குன்னு ஷாக்ல விழுந்துடுறாரு. என்னோட விஜய் மேல வெர்ஜினிட்டி டெஸ்ட் பண்றாங்களா, அவன் மேல சந்தேகப்படுறாங்களா அப்படின்னு சொல்லவும், அடங்குடா அடங்கு அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. கண்மணி கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு தூபம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. வீரா பாலாக்கு, பாலா நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க ப்ரோ, பாருங்க கோர்ட்லயே வெர்ஜினிட்டி டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நீங்க சொல்லுங்க, விஜயை நான் காலேஜ்ல இருந்து லவ் பண்றேன், விஜயும் என்ன காலேஜ்ல இருந்து லவ் பண்றான், கார்த்திக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிருங்க, தாலி கட்டினது ஒரு சூழ்நிலையில தான் தாலி கட்டினது அப்படின்னு நீங்க விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எஸ் சிஸ்டர், நான் அப்படிதான் சொல்லி என்னோட சிங்கப்பள்ளி என் விஜய காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவன் ஒரு லூஸ், எது சொன்னாலும் கேக்குறான் அப்படின்னு பிருந்தா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பிருந்தா கொஞ்சம் அமைதியா இருக்கே அப்படின்னு வீரா சொல்றாங்க. சரிக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருது. விஜயும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. ரிசல்ட் என்ன டாக்டர் கிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே அங்க வேலைக்கு ஆகல. எந்த பணமும் கொடுக்க முடியல, யாரும் பேச முடியல. கூட வேற மாறனோட வீட்டாளுக போகணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஆக்சுவலா போனது அங்க ராகவன் தான் போயிருக்காங்க. வள்ளி கண்மணி 2 பேருமே போகல. ராகவனும் விடுற மாதிரி இல்ல, வைராக்கியமா எவனையும் இவங்க பக்கம் பேச விடாம பண்ணி கூட்டிட்டும் வந்துடுறாரு. ஒண்ணுமே பண்ண முடியலையே, என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. அந்த டெஸ்ட் பண்றப்பையும் டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க, எப்படியாச்சும் என் வாழ்க்கையை காப்பாத்துங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், ஆனா இனிமேல்னாச்சும் என்னோட வாழ்க்கையில கார்த்திக் மச்சான் கூட நான் வாழணும் ப்ளீஸ் அப்படின்லாம் கெஞ்சி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகல. டெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. லஞ்சுக்கு போன ஜட்ஜும் வந்துடுறாங்க. டாக்டர் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை இப்போ வக்கீல் ஜட்ஜு கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை பாக்குறாரு. பார்த்துட்டு அப்படியே விஜய் ஒரு முறம் மறைக்கிறாரு. என்னம்மா நடந்துகிட்டு இருக்க, நீ என்னமோ கார்த்தி வந்து உன்னை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க என்னடானா நீ இன்னும் வெர்ஜினிட்டியோட இருக்கேன்னு சொல்லி வருது, என்னம்மா இது அப்படின்னு கேட்கவும், ஐயா ஐயா இவங்க ஏதோ காசை கொடுத்து மாத்திட்டாங்க ஐயா, நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு பக்கம் புலம்புறாங்க. அப்போ ஜட்ஜு சொல்றாரு, இங்க பாருமா, நீ பொய் சொல்லலாம், ஆனா டாக்டர் பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த டாக்டர் ரொம்ப நேர்மையானவங்க, 5 பைசா கூட வாங்காம எதுனாலும் செய்வாங்க, காசுக்கு ஆசைப்படாத ஆள். ஸோ அதனாலதான் இந்த அம்மாவை நான் செலக்ட் பண்ணேன், இவங்க சொன்னதா உண்மை, நீ அப்ப சொல்றது பூரா பொய் அப்படின்னு சொன்னோடனே, யுவரானர் இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு வீரா சொல்றாங்க. நீ யாருமா அப்படின்னு கேட்கவும், நான் மாறனோட ஒய்ஃப் அப்படின்னு வீரா சொல்றாங்க. சரி வாங்கன்னு கூண்டுல ஏத்தி என்ன விஷயம்னு கேட்கவும், விஜய் வேணும்னே தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, எங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தான் வந்திருக்காங்க, விஜயோட அப்பாவை அவரா தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, பட் எங்க மாமானால தான் அவர் இறந்தாருன்னு சொல்லி இவங்களா ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு எங்களை பழி வாங்க வந்திருக்காங்க யுவரானார். ஏன்னா கார்த்திக்குக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, கார்த்திக் இந்த விஜயை எதுவுமே பண்ணல, விஜயே தான் வேணும்னே எல்லாத்தையும் செஞ்சாங்க, விஜய் ஏற்கனவே வேற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த பையன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான், நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவரு பேரு பாலாஜி அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட ஜட்ஜு பாலாஜியை கூப்பிடுறாங்க. விஜய்க்கு இதெல்லாம் பார்த்துட்டு தூக்கி வாரி போடுது. ஐயோ இப்ப என்ன நடக்க போகுதோ தெரியலையா அப்படின்னு விஜய் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. பாலாஜிய ஜட்ஜும் கூப்பிடுறாங்க. பாலாஜி ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா, நானும் என் விஜயும் காதலிச்சது உண்மைதான், ஒரு நாள் விஜய் காணாம போயிட்டா, அவளை நான் 1 வருஷமா தேடி இப்பதான் கண்டுபிடிச்சப்ப தாலியும் கையுமா இருந்தா, நான் வந்து விஜய் கிட்ட முடியாது உன் கூட தான் வாழுவேன்னு சொன்னப்பதான் நான் கொஞ்ச நாள் தான் இவன் கூட வாழுவேன், இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னே நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, அதனாலதான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாலாஜி. இதை கேட்டு வக்கீலே ஷாக் ஆயிராரு. என்னம்மா இது, உன் லவர் இப்படி பாட்டி விட்டுட்டான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு வக்கீலு. டே பாலாஜி கொஞ்சம் பேசாம போடா சார், இந்த பாலா ஒரு லூஸ் சார், அவன் இப்படிதான் சார் சொல்லிட்டே இருப்பான், அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு பையன் சொன்னான் சார் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. சார் நான் உண்மையை தான் சொல்றேன், விஜய் சொல்றதுதான் பொய், அவ ஏன் இப்படி பொய் சொல்றான்னு தெரியல, விஜய் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் விஜய் நான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும், போடா லூசு பையல அப்படின்னு புடிச்சு திட்டுறாங்க. விஜய் அம்மா கோர்ட்ல இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஜட்ஜு சொல்றாரு. சாரி யுவர் ஆனர் அப்படின்னு கடுப்புல இருக்காங்க. மாறன் சொல்றாரு, சார் அடிச்சது வேணா நான் உண்மை சார், எங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரவா போட்டு தள்ளுன்னு நினைக்கிறா சார், அதனாலதான் கோவத்துல நான் சாட்டையில அடிச்சேன் சார், இது தப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ஜட்ஜுக்கே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே தெரிய வருது, இந்த விஜய் தான் இது எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது. நம்ம மாறன் தரப்பு வக்கீலும் நிறைய எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்கு, விஜயோட போனை ட்ரேஸ் பண்ணாங்கல்ல, அப்போ நம்ம வீராக்கு எல்லா நம்பருமே அவங்க என்னென்ன மெசேஜ் பண்ணாங்க எல்லாமே இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே இப்போ கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்பதான் விஜய் தான் எல்லாத்தையுமே பண்ணாங்கன்னு
உறுதி செஞ்சுறாரு ஜட்ஜு. என்னம்மா இதுக்கெல்லாம் என்ன சொல்ற? நீ தானே அந்த ரவுடிக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்க, அந்த ரவுடி முதல்ல வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா, சார் ரவுடி எல்லாம் ரெடியா இருக்காங்க சார், எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கூட்டிட்டு வர்றாங்க. பார்த்தா விஜய்க்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஆக்சுவலா விஜய்க்கு கீழே வேலை செஞ்ச ரவுடி பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் எப்படி வீரா பிடிச்சாங்கன்னா, அந்த இன்வெஸ்டிகேட்டர் இருக்காருல்ல, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸால எல்லாத்தையுமே புடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. வீராவை சுட்ட ஆள் முதல் கொண்டு எல்லாத்தையுமே புடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து லைனா நிறுத்திருக்காங்க. போச்சு, நம்ம கதை முடிஞ்சுதான், களி கன்ஃபார்ம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜய். வீரா சொல்றாங்க, சார் ஒரு பொண்ணோட போனை ட்ராக் பண்றது தப்பு தான், ஆனா விஜய் மாதிரி ஆளுகளோட போனை ட்ராக் பண்றது தப்பே இல்லைன்னு தான் நான் பண்ணேன் சார், தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் அந்த போன் ட்ராக்கர் வேலை செய்யற வரைக்கும் என்னென்ன தப்பு செஞ்சாங்க அப்படிங்கறது எல்லாமே கொடுத்திருந்தாங்கல்ல, அந்த மெசேஜ்ல இருக்கிற ரவுடி பசங்களோட போன் நம்பர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு சார், லைனா நிக்கிறானுங்க பாருங்க, இது எல்லாமே அந்த ஆளுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த போன் நம்பர்லாம் ஜட்ஜ் பார்த்து இது உன்னோட போன் நம்பரா உன்னோட போன் நம்பரான்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையுமே ஊர்ஜிதம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் தாங்க நம்ம லாஸ்டா வர்றாங்க. வீராவா ஷூட் பண்ணாரு பாருங்க, அந்த ஆளும் வந்து நிக்கிறாரு. நீ தான் ஷூட் பண்ணதா அப்படிங்க. ஆமா சார், இதோ இங்க எகுதாப்புல இருக்காங்களே இவங்க தான் சொல்லிதான் நான் இதை ஷூட் பண்ண. வீராவை மாறனத்தான் சுட சொல்லி குறி வைக்க சொன்னாங்க, ஆனா மாறனை சுடுறப்போ வீரா இடையில வந்து பூந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட பின்னாடி, அம்மா உங்களுக்கு எதிராக எல்லா சாட்சியுமே இருக்கு, இப்போ நீ என்ன சொல்ல போற அப்படின்னு விஜய் கிட்ட கேட்கவும், விஜய் என்னத்த சொல்றது, மறுபடியும் அதே தான் சொல்றாங்க, சார் இதெல்லாம் இவங்க ஜோடிக்கப்பட்டதுங்க சார், ஜோடிக்கப்பட்டு செஞ்சிருக்காங்க, இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லவும், ரவுடி பசங்க சொல்றாங்க, சார் அப்படி சொன்னா இங்க பாருங்க போன் டிரான்சாக்சன் பண்ணிருக்காங்க பாரு பணமெல்லாம் அப்படிங்கிற விஷயத்த பணத்தையும் காமிக்கிறாங்க சார், இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது சார், கடுங்காவல் தண்டனை கொடுங்க சார் அப்படின்னு வீரா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி எல்லாத்தையும் படிச்சு பாக்குறாரு ஜட்ஜு. அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்றாரு, கார்த்திக் மாறன் மேல எந்த தப்பும் இல்ல, இவ்வளவு ஒரு கொடுமையான விஷயங்கள் செய்யறப்போ ஒரு சாதாரண மனிதனா இருக்கிற சாமானிய மனிதன் இதைத்தான் செய்வான், அதே தான் மாறனும் செஞ்சிருக்காங்க. ஒரு பொண்ணா இருந்துட்டு இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்த நீ செஞ்சிருக்கவே கூடாதுமா, பழி வாங்கணும்னு நினைச்சது தப்பு, அதை விட பெரிய தப்பு அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்ச பாரு, அது பெரிய தப்பு, அதனால உனக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவும், யுவரானார் மன்னிச்சிருங்க நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லும் போது பாலா டவக்கு எழுந்திருச்சு, யுவரானார் தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. யோ பேசாம உட்காருயா அப்படின்னு சொல்றாங்க. வீரா, என்ன சிஸ்டர் என்னோட பல்லலையை விஜய காப்பாத்துறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு கடைசியில ஜெயில போட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், விடு விடு நம்ம ஹைகோர்ட்ல போய் பேசிக்கலாம் விடு அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் சும்மா விட மாட்டேன், எப்படியாச்சும் நான் விஜய வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ கொண்டு வாடா சாமி, முதல்ல இப்ப ஜெயிலுக்கு போட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, ஆமா ஆமா நீங்க ட்ரை பண்ணுங்க, இப்பவே எழுந்திருச்சு போய் வக்கீல பாருங்க போங்க போங்கன்னு பாலாஜியை துரத்து விட்டுறாங்க. பாலாஜியும் வேகமா நான் மதுரைக்கே போய் பெரிய வக்கீலா புடிச்சிட்டு வரேன் அப்படின்னு கார் எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஆக மொத்தத்துல விஜய்க்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. இத்தனை தப்பு செஞ்சிருக்கிறதுனால நீ அவ்வளவு சீக்கிரம் வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லி ஆயுள் தண்டனையும் கொடுத்து அங்கேயே விஜய்க்கு விலங்கும் போட்டு கூட்டிட்டு போறாங்க. அம்பிகா சொல்றாங்க, தயவு செய்து என் பொண்ணை விட்டுருங்க, அவ எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. மா நீனாச்சும் தப்பிச்சுக்கோ, ஒன்னும் பேசாத, முதல்ல வக்கீல பார்த்து என்ன வெளியே எடுக்கிறதுக்கு வழிய பாரு அப்படின்னு சொல்றாங்க. விஜய், உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்சா நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், என்னதான் நீ பண்ணினாலும் இது தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், வெளியவே நீ வர்றதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாரு. மாறன் அதையும் பார்க்கலாம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு செம்ம காண்டுல அங்க இருந்து போறாங்க. போலீஸ் நேரா அரெஸ்ட் பண்ண விஜய கொண்டு போய் மத்திய சிறைச்சாலையில போட்டுறாங்க. செம்ம கடுப்புல இருக்காங்க விஜய். மாறன் கார்த்திக் ரெண்டு பேர்த்தையும் ரிலீஸும் பண்ணிடுறாங்க. ஆனா தண்டனையா ஒரு 20,000 ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா விஜய் அடிச்சார்ல கடத்திட்டு போய், அதுக்கான தண்டனையா 20,000 ரூபாய் ஃபைன் கட்ட சொல்லியிருக்காங்க. அதையும் கட்டிட்டு வீரா, மாறன் அப்புறம் வீட்டுல இருக்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்ல விஜய்னால அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆனா விஜய் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் அவங்கள பழி வாங்கியே ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போதாங்க ஜெயிலுக்குள்ள விஜய்க்கு ஒரு அம்மா பழக்காகிறாங்க. அவ வில்லினா வில்லி, கொஞ்ச நஞ்ச வில்லி இல்ல, பயங்கர வில்லாதி வில்லியா இருக்கா. அவ கூட பழக்கம் வைக்கிறாங்க. விஜய் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த சமயத்துலதான் அந்த வில்லாதி வில்லி இருக்கு பாருங்க, ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரம் தான் இருக்கு, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அந்த குடும்பத்தை நீங்க தான் பழி வாங்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. கவலைப்படாத கண்ணு, நான் பழி வாங்குறேன், எனக்கு பைசையை மட்டும் கொடு, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்
நீ வேற ஃப்ரெண்டா போயிட்டியா? முழு காசும் கூட கொடுக்க வேணாம். உன்கிட்ட இருக்கிற காச குடு அப்படின்னு சொல்லவும், உனக்கு நான் 10,00,000 தர்றேன். இந்த குடும்பத்த அழிக்கணும் அப்படின்னு விஜி சொல்றாங்க. கண்டிப்பா பண்ணிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கிருந்து பாத்தீங்கன்னா, அந்த வில்லாதி வில்லி அம்மாவும் ரிலீஸ் ஆகுறாங்க. விஜி கிட்ட போறப்பயே அம்பிகாவோட ஃபோன் நம்பர வாங்கிட்டு தான் அங்கிருந்து போறாங்க. விஜி ஜெயில்ல இருந்தாலும் விஜி சொல்ற விஷயத்த பூரா அந்த வில்லாதி வில்லியும் அம்பிகாவும் சேர்ந்து இனி நடத்த போறாங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.